ஜிம்மோட பையன் இன்னும் ஸ்டேபிள் ஆகாம தான் இருக்கான். வெளியே நல்லா மழை பெய்யுது. அப்ப வெளியே இருந்து ஒரு குரல் கேக்குது, உள்ளாடி எல்லாம் ஓகே தானா அப்படின்னு. இதை கேட்ட ஜிம் ஊருக்குள்ள போனவங்க தான் ஹெல்ப் பண்ண திரும்ப வந்திருக்காங்கன்னு கதவை திறக்க சொல்றான். ஆனா பாய்டு கதவை திறக்க முடியாதுன்னு சொல்றாரு. ஜிம் நானே திறக்கிறேன்னு சொல்லி எந்திரிச்சு போக பாய்டு ஜிம்மோட கழுத்தை பிடிச்சி அதுங்கெல்லாம் மனுஷனே இல்ல சொல்றதை கேளுன்னு சொல்ல ஜிம்மும் அமைதியாகிறான். அப்ப அந்த வேனை வெளியில இருந்து அதுங்க தட்டிக்கிட்டே ஏதோ புலம்பிக்கிட்டே இருக்குது. அப்படியே லாஸ்ட் எபிசோட்ல கார் பஞ்சர் ஆகி ஊருக்குள்ள இருக்கிற டோனாவோட காலனிக்கு ஓடியே போன ஜிம்மோட ஃபேமிலி அப்புறம் கென்னி எல்லாரையும் காமிக்கிறாங்க. அவங்க அந்த மலையில காலனிக்கு கிட்ட வந்துடுறாங்க. அப்படி வர்றப்ப ஜிம்மோட வேன்ல மோதின கார்ல இருந்த ஒருத்தர் அவர் இவங்க கூடயே தான் இருக்காரு. அவரோட பேர் ஜேடு கால் வலிக்கு ஒரு கல்லிலே விழுந்து மயங்கிடுறாரு. அவரை தூக்கிட்டு ஓடுறாங்க. அடிச்சு பிடிச்சு காலனிக்கு வந்தா காலனியோட கதவை திறக்க மாட்டாங்க. பாய்டோட பையனோட லவர் இவ பேரு ஃபாத்திமா கதவை திறக்க சொன்னா அந்த கதவை பாதுகாத்துட்டு இருந்தவர் கதவை திறக்க முடியாதுன்னு சொல்றாரு. வெளியே நிக்கிறவங்க கதறாங்க கத்துறாங்க கதவை திறக்க சொல்லி. அந்த காலனியோட சைடுல இருந்து கொஞ்சம் பேர் மெதுவா நடந்து வர்றாங்க. இதை பார்த்ததுமே பாய்டோட பையன் மிரண்டு போய் நிக்கிறான். இப்படி கதவுல தட்டுற சவுண்டு கேட்டு அந்த காலனியோட இன்சார்ஜ் டோனா உடனே வந்து கதவை திறக்க சொல்றாங்க. ஆனா அந்த கதவை பாதுகாத்துட்டு இருந்தவனோ திறக்கவே மாட்டேன்னு சொல்றான். கதவுக்கு வெளியே ஜூலி பக்கத்துல ஒருத்தன் வந்து ஹாய் ஜூலி என்ன தெரியுதான்னு கேட்க ஜூலியும் ஒரு செகண்ட் அப்படியே நிக்கிறா. கென்னி அவனை துப்பாக்கியில சுட அவன் சிரிச்சுக்கிட்டே பக்கத்துல வர்றான். துப்பாக்கி சவுண்டு கேட்டதுமே காலனியோட கதவு திறக்குது. எல்லாரும் உள்ள போய் கதவையும் மூடிடுறாங்க. புதுசா இந்த காலனிக்கு வந்த ஜிம்மோட பொண்ணு ஒய்ஃபையும் தரையில முட்டி போட்டு நிக்க சொல்றாங்க. டோனா அவங்களோட கையையும் கட்டி போடுறாங்க. இவங்க கூடவே வந்த ஜேடு இன்னும் மயக்கத்திலே தான் இருக்காரு. இப்ப வேன்ல என்ன நடக்குதுன்னு காமிக்கிறாங்க. ஜிம்மோட பையன் ஈத்தன் இப்பதான் கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகி இருக்கான். ஜிம் பாய்ட பார்த்து கேட்கிறாரு, அதுங்கெல்லாம் மனுஷங்களே இல்லைன்னு சொன்னேன். அப்ப அதுங்கெல்லாம் என்னன்னு கேட்க பாய்டும் எனக்குமே அது தெரியல. இந்த கல்லு தான் எங்களை அதுகிட்ட இருந்து காப்பாத்துது. ஆனா அது எப்படின்னு எங்களுக்கு தெரியல. இந்த கல்லு எல்லா டோரையும் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு வீட்டுக்குள்ள வச்சா அந்த மனுஷ மாதிரி இருக்கிற ஜந்துவால உள்ள வர முடியாது. இப்பதான் முதல் தடவையா ஒரு வண்டியில வச்சு ட்ரை பண்றோம்னு பாய்டு சொல்றாரு. ஜிம்மோட பையனுக்கு வலிப்பு மாதிரி வந்தது எல்லாமே இப்ப சரியாயிருச்சு. அதனால அவனோட காலில் குத்தி இருந்த ஷார்ப்பான பொருளை எடுத்துறாங்க. ஜிம்மோட பையனோட காயத்துக்கும் கட்டு போட்டு விடுறாங்க.